வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல ஒரு சேல் இன்வாய்ஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எப்படி பேங்க் டீடைல்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் லெட்ஜரை நம்ம ஓபன் பண்ணலாம். ஆல்டர் லெட்ஜர் HDFC அப்படின்னு ஒரு பேங்க் லெட்ஜர் இருக்கு. ஸோ இந்த பேங்க் லெட்ஜர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், IFS கோட் நம்பர், ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து நம்மளோட சேல் இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது நம்ம அந்த இன்வாய்ஸ்ல எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சேல் இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+P கொடுத்துட்டு ப்ரிவ்யூ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணும்போது இங்க பேங்க் டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு எனபிள் ஆகல. ஸோ இங்க கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இங்க ஷோ பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து உங்களோட பேங்க் லெட்ஜரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பிக் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்க எனபிள் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.